ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு கதை சொல்லி. ஸோ இன்னைக்கான வீடியோ எதுக்காகனா மதராசி மூவியோட ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்லையும் புரோட்டகனிஸ்டா சிவகார்த்திகேயனும் ஆன்டகனிஸ்டா விஜய் ஜமாலும் நடித்த இந்த படம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கன் கல்ச்சரை வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி சிவகார்த்திகேயனும் என்னையும் சேர்ந்து தடுக்கிறாங்க, தென் சிவகார்த்திகேயனும் ருக்மந்தி வசந்துக்கான உண்டான அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் தென் சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் ஜமாலோட ஃபேஸ் ஆஃப்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதை போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, பக்கா ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்துச்சு. பிகாஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வரைக்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் திங்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் குமார் அண்ட் தென் திலீப் சுபயோகம் இவங்க 2 பேரும் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எப்போ ஆக்ஷன் ஃபிலிம் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆகும், இல்லை அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டைரக்டர் அண்ட் தென் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த படம் வந்து சூப்பராக டெலிவர் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, கெவின் குமார் அண்ட் தென் சுதீப் எலமனோட பாண்டிங்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தனால சூப்பரான ஆக்ஷன்ஸ் வந்து டெலிவர் பண்ண மாதிரி எனக்கு சூப்பராக எனக்கு தோணுச்சு. தென் படத்தில் வந்து லேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் படத்தை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஏஆர் முருகதாஸ். பிகாஸ் அவரோட லாஸ்ட் படமான சிக்கந்தர் வந்து படம் ஃப்ளாப்பாக போச்சு, நார்த் சைட்லையும் சரி சவுத் சைட்லையும் சரி. பட் இந்த படம் வந்து ஓரளவுக்கு அவருக்கு அகைன் மார்க்கெட்டில் ஒரு பிளேஸை வாங்கி கொடுக்குன்னு தோணுது. தென் சிவகார்த்திகேயனுக்கும் இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஃபிலிமாக இருந்துச்சு. தென் சூப்பராக டெலிவரும் பண்ணியிருந்தாரு. இவங்க கூடவே பிஜு மேனனும் வந்து சூப்பராக வந்து அவரோட சப்போர்ட்டிங் கேரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆஸ் என்ஏ ஆஃபீஸராக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த படத்தில். பட் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாகவும் சூப்பரான ஒரு இதுலேயும் போச்சு. பட் எங்கே எனக்கு லேக்ஸ்லாம் தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஜமாலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்ச நேரம் வந்து பண்ணார், தென் செகண்ட் ஹாஃபில் வந்தார். பட் ஈவன் தோ எனக்கு நல்லா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோன்ற மாதிரி இருந்துச்சு. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாகவும் லவ் விஷுவல்ஸில் ருக்மணி வசந்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சூப்பரான விஷுவல்ஸும் காமிச்சு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போன ஒரு படமாகவும் தோணுச்சு. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பிகாஸ் சிவகார்த்திகேயன் சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸை. தென் ருக்மணி வசந்தோட விஷுவல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஆக்சுவலி நான் இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் இன்டர்வியூலையும் ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னான்னா, நாட் லைக் கஜினி பட் த தீம் ஆஃப் கஜினி வில் பி தேர் அப்படின்னு சொன்னார். ஸோ சேம் லைக் தட் சிவகார்த்திகேயன் ஆஸ் மென்டல் இல்னஸ். உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சு. நல்ல ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்துச்சு. தென் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக விஷுவலைஸ் பண்ணி கரெக்டாகவும் கொடுத்துருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸோட ரோலும் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் ஆகி நல்ல ஒரு அவுட்புட் டெலிவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தென் படத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே லேக்ஸோ இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஷியாம். பிகைண்ட் த கேமரா அது வந்து கோகுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.